வெல்கம் டு பாலிடிக்ஸ். இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்பவே முக்கியமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அதிமுகவுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளவு. மே 4ஆம் தேதியிலிருந்தே தமிழ்நாட்டு அரசியல் ரொம்பவே பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. விஜய் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, அவருக்கு யார் ஆதரவு கொடுப்பா, அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போறாங்கன்னு நிறைய கதைகளை நம்ம கேட்டுட்டே இருந்தோம். இப்போ அதோட அடுத்த ட்விஸ்ட் தான் அதிமுகவுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு. அதிமுகவில் இப்போ என்னதான் நடக்குதுன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே இப்போ போர்க்கொடி தூக்க தொடங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தான். இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 80 தொகுதிகளுக்கு மேல 3வது இடம் கிடைச்சது. விஜயோட வருகை அதிமுகவை பெரிய அளவுல பாதிச்சது. தேர்தலுக்கு கடைசி நேரம் வரைக்கும் தாவேகா கூட அதிமுக கூட்டணி அமைக்க வைக்க முயற்சி பண்ணுச்சுன்னு நிறைய செய்திகளை நம்ம பார்த்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் தாவேகா தனியாக போட்டியிட்டு அதிமுகவினுடைய இடத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காரு. இதுதான் அதிமுக செங்குத்தா பிளவுபட்டதுக்கும் முக்கியமான காரணம். எஸ்.பி. வேலுமணி தரப்பு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தாவேகா அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட்டணியில போறதுக்கு பதிலா அவர் திமுகவோட ஆதரவோட முதலமைச்சராக முடிவு பண்ணி முயற்சி செய்தார் அப்படிங்கிறது சி.வி. சண்முகம் தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதுக்கு 2 வெர்ஷன் சொல்றாங்க. ஒன்னு, திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் மற்ற எல்லாருமே அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்பார்கள் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன். இன்னொன்னு, 2 பேருக்கும் நடுவுல பொதுவா, அதாவது விசிக தலைவர் தொல் திருமாவளவனை முதலமைச்சரா வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி எல்லாத்தையும் அதிமுக எடுத்துக்கிறது. இதுக்காக தான் திமுக அதிமுக இடையே, அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிறது தான் சி.வி. சண்முகமா இருக்கட்டும், தவேகாவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி திமுக எதிர்ப்பு மையமாக வைத்து வளர்ந்த கட்சி. இப்ப தவேகாவை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால திமுக கூடயே கூட்டணி பேசுற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தான் இப்போ சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. போன வாரம் நடந்த ஃப்ளோர் டெஸ்டில் கூட அதிமுக எம்எல்ஏக்கள் யாருமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதிமுக கொறடா உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனா அதை எல்லாத்தையும் மீறி சி.வி. சண்முகம் தரப்புல கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் இப்போ பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன தெரியுமா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகன்னு இல்ல, எந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துல கட்சியோட கொறடா அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா மற்ற உறுப்பினர்கள் எல்லோருமே கொறடாவினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படணும். அப்படி அவங்க கொறடாவுடைய உத்தரவை மீறி வேறு கட்சிக்கு ஆதரவா சில செயல்பாடுகள்ல ஈடுபட்டாங்கன்னா அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை பறிக்க முடியும். இப்போ அதிமுக கொறடா உத்தரவை மீறி இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருடைய, அதாவது அந்த 25 பேருடைய எம்எல்ஏ பதவியும் கேள்விக்குறியாகி இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அதிகாரமும் சபாநாயகருக்கு உட்பட்டது. இப்போ இந்த 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாநாயகர்கிட்ட முறையிடணும். ஆனா அதே நேரத்துல நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் சபாநாயகர்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல யார் உண்மையான அதிமுகன்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகர்கிட்ட இருக்கு. ஆனா அதே நேரத்துல கொறடாவை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம்ங்கிறது கட்சி தலைமை கிட்ட தான் இருக்கு. ஒரு கட்சியோட தலைமை, அதாவது தலைவரோ பொதுச் செயலாளரோ யார கொறடான்னு அனுமதிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான கொறடாவாக இருக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்த கொறடா தான் ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் கொறடாவாக இருக்க முடியும். சபாநாயகர் இந்த அதிகாரத்துக்குள்ள தலையிட முடியாது. அதையும் மீறி ஒரு கொறடா போட்ட உத்தரவை மீறி ஒரு கட்சி எம்எல்ஏக்கள் வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க முடிவெடுத்தாங்கன்னா அங்கு அவர்களுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது இப்போ சட்டமன்றத்துல அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதில் குறைஞ்சது 32 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு தேவை. அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் தரப்பினர் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி இருப்பாங்க. ஆனா இப்போ நிலைமையே வேற மாதிரி போயிடுச்சு.
சி.வி. சண்முகம் தரப்புக்கு வெறும் 25 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறதுனால 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் இவங்களுடைய பதவி பறிபோகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா இவங்க ஆளும் கட்சிக்கு ஆதரவா தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால சபாநாயகர் இதுல எந்த முடிவையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி இதை அப்படியே தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி ஒரு வேலை நடக்குங்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கோர்ட்டை நாட முடியும். ஆனா கோர்ட்டில் எப்படி தீர்ப்பு வரும்னு யாருக்கும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இதில் 2 வகையான சிக்கல் இருக்கு. ஒன்று, ஒருவேளை சி.வி. சண்முகம் தரப்பு மேல நடவடிக்கை எடுத்து அவங்கள தகுதி நீக்கம் செய்ய வச்சுட்டாங்கன்னா சட்டமன்றத்தில் அதிமுகவினுடைய பெரும்பான்மை 22 குறையும். அதாவது அதிமுகவினுடைய பலமும் அதிகாரமும் சட்டமன்றத்தில் ரொம்ப கம்மியாக சுருங்கிடும். அதே நேரத்தில் இந்த சி.வி. சண்முகம் தரப்பினர் மீது எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னா கட்சியில அவருடைய அதிகாரத்தின் மீது கேள்விக்குறி ஏற்படும். இவங்க யார் மேலேயும் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்னா அக்கட்சியில அவருடைய அதிகாரம்ங்கிறது குறைய ஆரம்பிக்க தொடங்கி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ இந்த 2க்கும் நடுவில் ஒரு இக்கட்டான சூழலை தான் எடப்பாடி பழனிசாமி சிக்கியிருக்காரு. இந்திய அரசியல் அமைப்பு படி மொத்தம் 2 கட்சிகளை சொல்வாங்க. ஒன்று பொதுவாக இருக்கக்கூடிய கட்சி, இன்னொன்று சட்டமன்ற கட்சி. இந்த சட்டமன்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய அல்லது அவங்கள அங்கீகரிக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் சபாநாயகருக்கு கீழே வரும். ஆனால் அந்த சட்டமன்ற கட்சிகளிலுமே கூட 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த தரப்புக்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களையும் சபாநாயகரால் எதுவும் செய்ய முடியாது. இந்த வகையில் சி.வி. சண்முகம் தரப்பு இப்போ கொஞ்சம் பின்னடைவுல தான் இருக்காங்க. ஏற்கனவே 2019 ஓபிஎஸ் தரப்பினர் இதேபோல் கொறடாவின் உத்தரவை மீறி செயல்பட்ட நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பொதுவா இந்திய அரசமைப்பின்படி கொறடா உத்தரவை மீறி செயல்படக்கூடியவங்களுக்கு 15 நாட்கள் மன்னிக்கிறதுக்கான அவகாசம் கொடுக்கப்படும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ மன்னிப்பையும் அவங்களுக்கு கொடுக்கல. அதே நேரத்துல அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எந்த புகாரும் கொடுக்கல. சோ நிலைமை இப்படி இருக்கும்போது எப்படி பழனிசாமி 2019 அவங்கள எப்படி கண்டுக்காம விட்டாரோ அதே போல இவங்களையும் விடுவாரா, இல்ல இவங்க மேல நடவடிக்கை எடுக்க வச்சு தன்னோட அதிகாரத்தை கட்சியில உறுதிப்படுத்தி சட்டமன்றத்துல அதிமுகவோட பலம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாரா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் பாஜக ரொம்ப அமைதியா மறைமுகமா பார்த்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு போகுங்கிற பட்சத்துல பாஜக இதுல தலையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு யார் சாதகம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமா கூட கோர்ட்ல தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதுல நிறைய அப்டேட் இருக்கு, பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் அதை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் பார்க்கலாம்.